தக்காளி தொக்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, சோறுன்னு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 3 மீடியம் சைஸ் வெங்காயத்த அரிஞ்சு எடுத்திருக்கோம். 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா உப்பு சேர்த்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 பல்லு பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சு வச்சிருக்க 3 தக்காளி சேர்த்து தக்காளியோட பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி தொக்கு செஞ்சு சாப்பாடோட பெரட்டி தக்காளி சாதமா கூட சாப்பிடலாம். நல்லா இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா தண்ணி நல்லா சுண்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சுருண்டு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம தக்காளி தொக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.